அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா 46வது அதிகாரத்திலிருந்து 51ஆம் அதிகாரம் வரையிலும் புறவின நாடுகளை குறித்த அதற்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் எரேமியாவினால் உரைக்கப்படுகின்றன. எரேமியா 1:5 ஆண்டவர் எரேமியாவை அழைக்கும் பொழுது யூதாவுக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அழைக்கவில்லை, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தபடியினாலே இவர் இந்த 46ஆம் அதிகாரத்திலிருந்து 51ஆம் அதிகாரத்திற்குள்ளாக எழுதப்பட்ட அந்த புறவின நாடுகள் எவைகள் என்று சொன்னால் 9 நாடுகளுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் கூறுகிறார். எகிப்து தேசத்திற்கு எதிராக பெலிஸ்தியா, மோவாப், அம்மோன், ஏதோம், தமஸ்கு, அரேபியா என்பது கேதார் மற்றும் ஆத்சோர் என்கிற பட்டணங்களை குறிக்கிறது. ஏலாம், பாபிலோன் ஆகிய நாடுகளுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இவைகள் வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளன. இந்த தீர்க்க தரிசனங்கள் எரேமியா 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தொடர்ந்து இடம்பெற்றிருக்க வேண்டும். எருசலேமின் அழிவை தொடர்ந்து இந்நிகழ்ச்சிகள் நிறைவேறின. அதாவது கிமு 605வது ஆண்டில் கர்கேமிஸ் என்கிற இடத்துல ஒரு யுத்தமானது அங்கே நடக்கிறது. எகிப்தியர்களுக்கும் அங்கே பாபிலோனியர்களுக்கும் இடையாக சில போர்கள், வரலாற்று முக்கியத்துவம் மிக்கவை. சில நாடுகள் வலிமை இழந்து தேய்வுறவும், சில நாடுகள் வல்லரசாக உருவாகி சிறக்கவும் அவை உதவுகின்றன. சுமார் கிமு 605 நிகழ்ந்த இந்த கர்கிமேஸ் போரும் பாபிலோனியருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கர்கேமிஸ் என்கிற அந்த யூப்ரட்டிஸ் நதியோரத்தில் இருந்த மிக முக்கியமான நகரமானது முன்பு அசிரியாவின் கையில் இருந்தது. பின்பு அசிரியர்களின் வீழ்ச்சியினால சுமார் கிமு 609 எகிப்தின் கைவசமாக இந்த கர்கேமிஸ் மாற்றப்பட்டது. இப்பொழுது கிமு 605 நேபுகாத்நேச்சார் இந்த நகரை முற்றுகையிட்டு 2 ஆண்டு கடின போராட்டத்திற்கு பின்பாக எகிப்திடமிருந்து இதை கைப்பற்றினார். அதன் பின்பு பாலஸ்தீனா பகுதியில் இருந்த எகிப்தியர்கள் அவருடைய செல்வாக்கு குறைந்தது. அதற்கு பின்பு மத்திய கிழக்கு பகுதியை பாபிலோன் கைப்பற்ற தொடங்கியது. அசீரியாவின் பெரும்பகுதியை தன்னுள் அடக்கி கொண்ட பாபிலோன் கிமு 586 எருசலேமையும் முற்றிலுமாக ஜெயம் கொண்டு அது ஒரு மிகப்பெரிய வல்லரசாக அது திகழ்ந்ததை நாம் வரலாற்று நிகழ்ச்சிகளாக எழுதப்பட்ட ஏசாயா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் கண்டுகொள்ளுகிறோம். இந்த அதிகாரத்திலே 4 பகுதிகளாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதல் பகுதியில் அந்த எகிப்து தேசமானது அந்த போருக்காக எப்படி ஆயத்தமாகிறது என்கிற காரியமானது வருகிறது. போர் புரிவதற்கென்று ஒரு படை ஆயத்தமாகிறது. 2ஆம் வசனத்தில் எகிப்தை குறித்தும் கர்கேமிஸ் அதாவது ஐபிராத் நதி அண்டையில் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்துக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீம் அரசாண்ட 4வது வருஷம், அதாவது கிமு 505 பார்வோன் நேகா என்னப்பட்ட எகிப்தின் ராஜாவுக்கு விரோதமாகவும் அவனுடைய சேனைகளுக்கு விரோதமாகவும் யுத்தத்திற்கு வருகிறான். 3ஆம் வசனத்தில் கேடகங்களை, பரிசைகளெல்லாம் ஆயத்தம் பண்ணி யுத்தத்திற்கு வாருங்கள் என்று தீர்க்க தரிசனம் எரேமியா இவைகள் நடப்பதற்கு முன்பாகவே அவர் சொல்லுகிறார். குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் நீங்கள் சேனங்களை வைத்து ஏறி தலைச்சீராவை அணிந்து கொண்டு நில்லுங்கள், ஈட்டிகளை துலக்கி கவசங்களை எல்லாம் தரித்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார். 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் கலங்கி பின் வாங்குவதை நான் காண்கிறது என்ன? இவ்வளவு ஆயத்தப்பட்டு வந்தாங்களே, இவங்க திடீர்னு பின் வாங்குகிறார்களே, சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் எல்லாம் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். போர் புரிவதற்கென்று ஒரு படை ஆயத்தப்படுகிறது, பின்பது வேகமாக பின்வாங்குகிறது. அது கூலி படைகளால் நிறைந்ததாக இருக்கிறது. எத்தியோப்பியர்கள் அதில் எகிப்தியரோடு கூட இருக்கிறார்கள், பூத்தியர்கள் இருக்கிறார்கள், லீதியர் இருக்கிறார்கள்,
அவர்கள் எல்லாரும் இந்த படைகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த படைகள் கூட்டு படையானது, கூலிப்படைகளால் நிறைந்த அந்த எகிப்தின் படையானது கிமு 605 கர்கிமேசில் அது தோற்கடிக்கப்படுகிறது. தேவனது செயலால் தான் எகிப்து தோல்வியடைந்தது. யூதாவை எகிப்து கொடுமைப்படுத்தினதினால் தேவன் பழிவாங்கும் நாளாக அது அமைந்ததாக 2 ராஜாக்கள் 22 அதிகாரம் 29 வசனத்திலையும் 33 35 வரையிலும் நாம் படிக்க முடியும். இவ்வாறு இறுதியில் தேவனது சுவிசேஷத்தையும் நீதியையும் கட்டளைகளையும் புறக்கணிக்கும் எல்லா தேசங்களையும் தேவன் இப்படி அவர் தண்டிப்பார் என்று சொல்லி இது ஒரு திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 13 வசனத்திலிருந்து இனிமே 19 வசனம் வரையிலும் அடுத்த பகுதியானது குறிக்கப்படுகிறது. பாபிலோனியர்கள் கர்கேமீசிலே மாத்திரம் எகிப்தை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் எகிப்தின் சேனைகளை அவர்களது சொந்த தேசத்திலேயே பாபிலோனியர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதாவது கிமு 568-7 அங்கே எகிப்தினுடைய தேசங்கள் அது முழுவதும் தோல்வி அடைந்தபடியினால அங்கே முழுமையாக அவன் நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக உட்படுத்திவிட்டு அங்கே சிறைக்கு அநேகரை கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். 13 வசனத்திலிருந்து 19 வசனம் வரையிலும் அடுத்து தாக்குதல்களையும் சிறை கொண்டு போகப்படுதலையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று எகிப்து எச்சரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் அந்த நாட்டை தாக்கும் பொழுது கூலிப்படைகளை சேர்ந்த பராக்கிரமசாலிகள் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து தாக்குவார்கள். பின்னர் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடிவு செய்வார்கள். பார்வோன் வெறும் சத்தம் என்ற பட்ட பெயருக்கு அவன் பெயரிடப்பட்டு அழைக்கப்படுவான். கல்தையருடைய அதிகாரமிக்க அந்த வருகையானது தாபோர் மற்றும் கர்மேல் போன்று நிச்சயமாக நிகழும். தாபோர் மற்றும் கர்மேல் என்பது அவைகள் மிக உயர்ந்த மலைகளாக இஸ்ரவேலால் கருதப்பட்ட மலைகள். அவைகள் நம்பிக்கையினுடைய நட்சத்திரமாக இருந்த மலைகள். அதே போல எகிப்தியருடைய சிறையிருப்பும் நிச்சயமாக நிகழும் என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக 46 அதிகாரம் 20 24 வரையிலும் இங்கே எரேமியா சொல்லுகிறான், எகிப்தின் நேர்த்தியான கடாரியை பாபிலோனின் பெரிய ஈ கடிக்கும். அதாவது ஈயை ஒரு கடாரியை கடித்து விடும் என்று சொல்லுகிறது போல விரிவாக்கப்பட்ட இப்போதைய அந்த வேதாகமத்தில் இவைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாம் படிக்கிற இந்த பகுதிகளிலே எகிப்தினுடைய நேர்த்தியான கடாரியை அந்த கூலிப்படைகளுக்கு எது ஒப்பிடப்படுகிறது? கொளுத்ததும் ஒழுங்கற்றதுமான காளைகள் போன்ற கூலிப்படைகள் இவைகள் எல்லாம் அந்த பாபிலோனின் சேனைகளுக்கு முன்பாக பின்வாங்கும். தப்பி ஓடுகிற பாம்பின் சலசலப்பு ஓசையோடு எகிப்தின் வீரர்கள் எதிரியிடமிருந்து ஓடி செல்லுவார்கள் என்று சொல்லி அந்த விரிவாக்கப்பட்ட அந்த வேதாகமத்தில் இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல்கள் நடத்துவார்கள். அப்படி நடத்துகிறவர்கள் போர்க்கோடரிகளோடு கூட வருவார்கள். நேபுகாத்நேச்சாரும் பாபிலோனியர்களும் போர்க்கோடரிகளோடு கூட வந்து அடர்த்தியான காட்டை வெட்டுவது போல அவர்கள் எகிப்தியரை வெட்டுவார்கள். வெட்டுக்கிளிகளின் கூட்டம் போன்ற எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு இருந்த எகிப்தியர்கள் முற்றிலுமாக அவமானப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி 20 வசனத்திலிருந்து 20 வசனம் வரையிலும் பார்க்கிறோம். முதல் பகுதியிலே யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறதையும் பின்வாங்குகிறதையும் குறித்து தீர்க்க தரிசனம். 2வது பகுதியிலே நீங்கள் சிறையிருப்புக்கு செல்லுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி நிச்சயமாக தாபோர் மற்றும் கர்மேல் பர்வதத்தை போன்று அசையாத அந்த பர்வதத்தை போன்று நம்பிக்கையான அந்த பர்வதத்தை போன்று இப்படிப்பட்ட சிறையிருப்பும் நிச்சயமாக நிகழும் என்று எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனம். 3வது பகுதியாக நீ எவ்வளவு பெரிய வெட்டுக்குழிகளை போன்ற ஒரு பெரிய கூட்டத்தை நீ கூட்டிக் கொண்டு யுத்தத்திற்கு வந்தாலும் உன்னோடு கூட யுத்தத்திற்கு உனக்கு உதவியாக வருகிற கூலிப்படைகளானது கொளுத்ததும் ஒழுங்கற்றதுமான ஒரு காளையை போல அவைகள் இருந்தாலும் கூட ஒரு ஈ போல வருகிற நேபுகாத்நேச்சார் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் அவன் ஜெயித்து எகிப்தை முழுவதுமாக அவமானப்படுத்துவான் என்கிற காரியத்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். 4வது பகுதியிலே இங்கே சொல்லப்படுகிறது,
நியாய தீர்ப்பையும் நம்பிக்கையும் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. நாடுகள் எவை போரிட்டாலும் தேவனின் கட்டுப்பாடு அவற்றிற்கு மேலே இருக்கும் என்பதை எரேமியாவின் நூல் தெளிவுபடுத்துகிறது. மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய யுத்தங்களும் அவற்றால் விளையும் மாற்றங்களும் தேவனுடைய வடிவமைப்பின் ஒரு முடிவை நோக்கியே நகர முடியும் என்பதையும் இவைகள் விளக்குகின்றன. எரேமியா தேவ நியாய தீர்ப்பை பற்றி கூறினாலும் வரப்போகும் காலத்தில் நிகழப்போகும் ஆசீர்வாதங்களையும் 27, 28 வசனங்களிலே அவர் கூறுகிறார். தேவனுடைய கோபம் காரணமற்றவை அல்ல. தேவன் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி, அனைத்தையும் நீதியாகவே செய்வார். அவர் அதிகமும் ஆக்காமல் குறையவும் செய்யாமல் மட்டாய் தண்டிக்கிற ஒரு ஆண்டவர். தேவன் அனைத்திற்கும் ஒரு பரிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். மனம் திரும்பும் பொழுது மன்னிப்பு காத்திருக்கிறது. தனி மனித வாழ்விலும் இது உண்மை. நாம் தேவனிடம் பரிகாரம் தேடினால் எவ்வளவு நலமாக இருக்கும். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. சாங்கோபாங்கத்தோடும் என்று சொன்னால் பாதுகாப்போடு இளைப்பாறுதலாக இருப்பான். அவனை பயப்படுத்துகிறவர்கள், தத்தளிக்க பண்ணுகிறவர்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தேற்றுகிறார். என் தாசனாய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு நியாய தீர்ப்பின் செய்தியையும் ஒரு அருமையான ஒரு நம்பிக்கை உள்ள செய்தியையும் சொல்லி கடைசி பகுதியாக எரேமியா முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவிழ்த்தங்களை, மருந்துகளை, அநேக மருந்துகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தினாலும் எகிப்தின் குமாரத்தை ஆகிய கன்னிகையே, நீ கீழையாயத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அவிழ்த்தங்களை நீ கூட்டுகிறது விருதா. உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது, உனக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எகிப்தினுடைய நியாய தீர்ப்பை ஆண்டவர் பேசுகிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டாய் தண்டிக்கப்பட்டு விடுதலை பெறுவார்கள் என்கிற நற்செய்தியையும் குறிக்கிறார். ஆனாலும் இந்த எகிப்து தேசமானது கடைசி நாட்களிலே அவைகள் கட்டப்படும், முன்னிருந்தது போல அவைகள் புதுப்பிக்கப்படும். ஆண்டவர் அவர்களை நிச்சயமாக மேசியா 2வது வருகையில 1000 வருட அரசாட்சியில அரசாளும் பொழுது எகிப்திலிருந்தும் அநேக ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அங்கே இஸ்ரவேலிலே கடந்து சென்று ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வருவார்கள் என்று சொல்லி இந்த காரியங்கள் இந்த அதிகாரத்தில் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பண்டைய கால அந்த விக்கிரக சூரிய கடவுள்கள் எல்லாம், பார்வோன் மற்றும் எகிப்தின் தேவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள், அவர்களுடைய அரசர்கள் யாவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பார் என்று சொன்னார். ஜாதிகளுக்கே தீர்க்கதரிசியாக நம்மை பயன்படுத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய அழைப்பில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். நியாய தீர்ப்புகள் நம்முடைய தண்டனைகளுக்கு அது தேசமாயிருந்தாலும் தனி மனித வாழ்வாயிருந்தாலும் கட்டாயம் கடந்து வரும். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிப்பதில் தயை பெருத்தவர். அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் மட்டாய் தண்டிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி நம்மை அவருக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாற்ற முடியும். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கனிகொடான் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.